ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதையும் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மித்ராவின் ஆட்டம் ஆரம்பம். சாரி கைஸ், இன்றைக்கி எங்கள் ஏரியாவில் பவர் கட்டு, சரிங்களா? ஷடவுன், ஃபுல் ஷடவுன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இன்றைக்கி எங்கள் ஏரியாவில் ஷடவுன் ஆகி போச்சு. சரி, எப்படிலாம் இதயம் சீரியல் ரிவ்யூ போடுறது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் தான் இப்போ தான் சரி சோசியல் மீடியாவில் தான் ஏதாவது ப்ரோமோ இந்த மாதிரிலாம் வரும்ல, சரி அதை வச்சு நம்ம பேசிடலாம். அப்புறம் எபிசோடு வந்த பிறகு நாளைக்கு வேணால் அதை சேர்த்து வேணால் பேசிடலான்னு சொல்லிவிட்டு இப்போ தான் அந்த எபிசோடு இந்த ப்ரோமோ இதெல்லாம் சேர்த்து வச்சு இப்போ தான் ஒன்று பார்த்து முடித்தேன். சரி ரிவ்யூ போட்டலாம் அப்படின்னு சொல்லி போட ஆரம்பிச்சிட்டாரு. என்ன நடக்குது? மித்ராவின் ஆட்டம் ஆரம்பித்தாச்சு கைஸ். நம்ம நேற்றே சொன்னோம் இல்லையா, ஆரம்பித்தாச்சு. ஸோ வீட்டில் இருக்கிற வீட்டில் வேலை செய்கிறவங்கள வேலைக்கு வெளியே அனுப்பிச்சாச்சு. வெளியே அனுப்பிச்சிட்டு பாரதி, சாரதா, பாட்டி எல்லாத்தையும் வேலைக்காரியாக போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? இங்கிட்டு மனோவுக்கும் அந்த மித்ராவோட தங்கச்சி அபிக்கும் லவ் ஏற்படுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? வேற என்ன? இந்த சுதாகரோட பொண்டாட்டி இருக்க வருங்க, மீனாக்காரியோட அம்மா வர்றா. சரியா? கதையில் யாராவது ஒரு வில்லித்தனம் வேணும்ல கொடுமைப்படுத்துறதுக்கு. மித்ரா இல்லாத டைம்லாம் வந்து பாரதியை கொடுமைப்படுத்தி அடிக்கணும் இல்லையா, அதுக்காக அந்த கிளவியத்திக்கு உள்ளே போட்டாங்க. ஸோ வந்த உடனே வந்து டிரைவருக்கு ஒரு அப்பு, சப்புன்னு சேலையோடு சாத்துனதுக்காக ஒரு அப்பு. அதுக்கப்புறம் பாரதியை வந்து ஒரு காஃபி கொண்டு வர சொல்லியிருக்காப்புல. அதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்குது? வேற என்ன பார்த்தேன்? பாரதி ஆதியும் பெரியாதியும் குட்டியாதியும் பந்து விளையாண்டுட்டுருக்குறாங்க. அப்போ வந்து மித்ரா போய் பாரதி கிட்ட வந்து இந்த மாதிரி நாங்கள் தூங்கணும், ஆதித்யா ரூமில் தான் விளையாண்டுட்டுருக்குறான், அவனை கூப்பிட்டுக்கோ பாரதி அப்படின்னு சொல்கிறாப்புல. சொன்ன உடனே அவளை வெறுப்பேற்றுறதுக்காகவே பகலில் வேணால் ஆதி வந்து ஆதியோடே இருக்கட்டும், பெரிய ஆதித்யா வந்து நைட்டில் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி பாரதியை வெறுப்பேற்றுறாளாமா. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது? பாரதி வந்து ஆதித்யாவை கூப்பிட்றாப்புல. இந்த பையன் வரவே மாட்டேங்கிறான். சரியா? என்னமோ அந்த அட்டையில் ஒட்டின மாதிரி ஒட்டிக்கிட்டான் ஆதித்யாவோட. ஆமாம், என்னதான் இருந்தாலும் ரொம்ப பிடிச்சி குழந்தைங்க வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா யாரையாவது ஒரு ஆளை பிடிச்சிக்கிச்சின்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அட்டாச் ஆகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆதித்யா வந்து பெரியாதி மேலே ரொம்ப அட்டாச் ஆகியாச்சு. பெரியாதியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தை மேலே ரொம்ப அட்டாச் ஆகியாச்சு. அப்புறம் என்ன நடக்குது? குழந்தைய தூக்கும்போது வெடுக்குன்னு கோவப்பட்டுறாப்புல. யார்? நம்ம பெரியாதி. அதுக்கப்புறம் கோவப்பட்ட பிறகு ஐயோ நான் ஏன் இப்படி கோவப்பட்டேன், நான் ஏன் இப்படி நடந்துக்கிட்டேன், இந்த படத்தில் இந்த படங்கள்லாம் 2 டபுள் ஆக்டர் நடிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படியா நானா செஞ்சுருப்பாங்க, ஆனால் நானா செஞ்சேன், நானா பண்ணேன் அப்படின்லாம் யோசிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணுறாப்புல. உடனே வந்து மித்ரா சரி படுக்கலாம் அப்படின்னோடனே நோ 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 நோ, நீ வந்து முந்தி வந்து என் கூட ஃப்ரெண்டாக இருந்த படுத்த, இப்போ நம்ம நெஞ்சு 2 பேர்த்துக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சாமா, அதனால் ஒரே ரூமில் படுக்கக்கூடாதாமான்னு சொல்லிவிட்டு இவன் மொட்டை மாடியில் போய் படுக்க போயிடுறான். மித்ராவுக்கு அங்கே ஒரு பெரிய பல்ப்பு. சரியா? அதுக்கப்புறம் என்ன நடக்குது? வேற என்ன சீனு நான் பார்த்தேன்? அதான் வீட்டு வேலையெல்லாம் செய்கிறாங்க. அப்போ சாரதா அம்மா வந்து சொல்லுது, எனக்கு என்னமோ இதெல்லாம் தானாக நடக்கிற மாதிரி தெரியல, மித்ரா பண்ணுற மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்கிறாப்புல. உடனே பாரதி இருந்துட்டு, அவங்க வேணும்னே பண்ணாலும் நான் இங்கே தான் இருப்பேன், ஏன்னா ஆதித்யாவுக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக முடியணும், அதுக்காக அவங்க என்ன செஞ்சாலும் நான் பொறுத்து தான் போவேன்னு ஒரே ஐடியா சொல்லியாச்சு. அதனால் நீ என்ன கொடுமைப்படுத்தினாலும் பாரதி வந்து பொறுத்து தான் போயிடுவான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குது? சாரதா வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, நம்ம வந்து ஆதி பக்கத்துலேயே நம்ம வந்துட்டோம், சீக்கிரமே அவனுக்கு வந்து ஞாபகம் வந்து உங்ககிட்ட வரப்போகிறான் பாரு அப்படின்னு சொல்லும்போது பாரதி இருந்துட்டு அதெல்லாம் நடக்காது, அப்படியே அவருக்கு ஞாபகம் வந்து இது பண்ணாலும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரவே வராது அப்படிங்கிறான். கரெக்டாக சொல்லி முடிக்கல டாக்டர் அம்மா உள்ளே வருது. அந்த டாக்டர் அம்மா பொண்ணுக்கு கல்யாணமாமா, அதனால் மித்ரா வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுக்க வர்றாப்புல. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது? இந்த நல்ல வேலை பாரதியை பார்க்குற மாதிரி தான் காமிப்பாங்க, ஆனால் பாரதி பார்க்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் மித்ராவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்கேன் மித்ரா அப்படின்னோடனே ஷாக் ஆகி வண்டியை நிப்பாட்டு வாலாட்டிருக்குது.
அதோட தான் முடிச்ச மாதிரி எனக்கு நான் பார்த்துருக்கேன். இனி வேறு ஏதாவது எபிசோடில் நடந்திருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரியா? அவ்வளோதாங்க. நான் தான் சொன்னேன் இல்லையா, மித்ராவோட ஆட்டம் ஆரம்பித்தாச்சு. பாரதிக்கு வந்து இனி சரியான கொடுமைகள் நடக்க போகுது, அது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு. சீக்கிரமே இந்த சீரியலுக்கு வந்து கமெண்ட்ஸ்லாம் கீழே அந்த ப்ரோமோவில் கீழே கமெண்ட்ஸ் போடுவாங்க இல்லையா, அதில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கர்மத்தை சீக்கிரம் முடிச்சு தொலைங்கடா அப்படிங்கிறாங்க. ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்க, சீரியலுக்கு வேறு நேம் வைங்க அப்படிங்கிறாங்க. உண்மையிலே தான் கைஸ், நாடகம் ரொம்ப நல்லாவே இல்லைங்க. எப்போ தான் இவனுக்கு ஞாபகம் வரும் அந்த மாதிரி தான் கேட்க தோணுது. இனி இவன் எத்தனை கொடுமையை அனுபவிக்க போகிறான்னு தெரியல. இனி மனவும் அபி லவ் பண்ணாங்கன்னா சுதாகர் என்ன ரியாக்ஷன் ஆவானே தெரியல. சரியா? என்னது, வேலைக்காரவங்களை எங்கே வைக்கணுமோ அங்கே தான் அபி வைப்பா, என்னையும் மித்ராவை விட அவள் ரொம்ப புத்திசாலி அப்படின்னு சொல்லி சுதாகர் நினச்சிட்டு இருக்காப்புல. யோ சுதாகர் பக்கி, பணக்கார பொண்ணாக இருந்தாலும் ஏழை பொண்ணாக இருந்தாலும் மனசுங்கிறது எல்லாத்துக்கும் ஒன்று தான் ஐயா. சரியா? அவன் குளூரில் நடுங்கிட்டு படுத்திருப்பான் மனம், இவன் கொண்டு வந்து தலைகாணி போர்வையெல்லாம் பெட்ஷீட்லாம் போற்றி விடுவான். இது எல்லாத்துக்கும் இருக்கிற குணம் தான். சரியா? சும்மா என்னமோ தங்கச்சி தான் வானத்துலேருந்து குதித்த மாதிரியும் பணக்காரவங்க ஏழைகளை வந்து வேலைக்காரவங்களை வந்து வெளியே தள்ளுற மாதிரிலாம் நீ பேசாத. சரியா? எல்லாரும் ஒன்று தான், புரியுதா? சுதாகரே பணக்காரன்னு 2 கொம்பு முளைச்சிருச்சா சுதாகரே? 2 கொம்பு முளைச்சிருச்சு சுதாகருக்கு. அப்புறம் மீனா வந்து பயப்படுறாப்புல, எங்கேயாவது அபியும் மனோவும் அந்த போர்வை போத்திட்டு வருவா பார்த்தீங்களா, அப்போ மீனா பார்த்துருவா. சரி, இவங்க 2 பேத்துக்குள்ளே ஏதோ ஒரு கனெக்ஷன் ஆயிருமாட்டிருக்குன்னு அவள் பயப்படுறா. பார்க்கலாம், இனி எல்லாத்தையும் ஒரே குட்டையில் ஊறின மட்டையாட்டு எல்லாம் ஒரே வீட்டில் கொண்டு வந்து அடைச்சிட்டாங்க. இனி இந்த கிளவியும் வந்துருச்சு. இனி அடுத்தடுத்து யார் வர போகிறாங்கன்னு தெரியல. இனி மித்ரா வீட்டில் அடிக்கடி பூகம்பங்கள், புயல்கள், அப்புறம் இடி மின்னல்கள் நிறையா நம்ம பார்க்கலாம் கைஸ். அந்த மாதிரி தான் நடக்க போகுது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் வீடு தொடச்சிட்ருப்பா. ஆனால் எனக்கு ஒன்று தெரியல கைஸ், அது என்ன எல்லா சீரியல்லையுமே இந்த ஹீரோயின்கள்லாம் நடு வீட்டையே துடைக்கிறாங்க. இந்த மௌனம் பேசியதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரே இடத்துல தான் தொடச்சிட்டு இருப்பாளுங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? மௌனம் பேசியதில் ஹீரோயின் இருக்கா பாருங்க, அவளும் அந்த ஒரே இடத்துல தான் தேய்ச்சிக்கிட்டே இருப்பாள். இங்கே பாரதியும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரே இடத்துல தான் அதை துடைக்கிறாளாமா. கரெக்டாக இவங்க நடந்து வருவாங்களாமா, காப்பியை ஊற்றுவாங்களாமா, தெரியாதனமாக கொட்டிருச்சு அப்படின்வாங்களாமா. உடனே சரிங்க மேடம், நான் தொடச்சி விட்டுறேன் மேடம், நீங்கள் சோறு போடுறீங்களே அதுக்காக நான் வேலை செய்கிறேன் மேடம். பாரதி மண்டையில் நறுக்குன்னு கொட்டலாம் போல் இருக்கு எனக்கு. என்ன பண்ணி தொலையிருங்க, அந்த கர்மத்தெல்லாம் நம்ம பார்க்கணும், நம்ம தலையெழுத்தாக இருக்குது. அதுக்கப்புறம் வேறு என்ன, அவ்வளோதான் கைஸ். வீரா சீரியல் என்னமோ மாறன் வந்து கடையெல்லாம் வச்சுருப்பானாட்டு அது வள்ளி பேர்லேயே கடை ஆரம்பிக்கிறானாமா, ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் நம்ம விஜயக்கா வந்து கண்மணிகிட்ட கேட்குறாப்புல, என்னது உங்களுக்கு இந்த வீட்லேயே ரொம்ப பிடிச்சது யார் அப்படின்னு கேட்ட உடனே அவள் வள்ளின்றா. வள்ளின்னு சொன்ன உடனே அப்போ நம்மளோட விக்கெட்டு வள்ளி தான் அப்படின்னு வள்ளிக்கு ஸ்கெட்ச் போட ஆரம்பிச்சிட்டா விஜி. நீ என்ன செய்ய போகிறான்னு தெரியல. அதுக்கப்புறம் வேற என்ன, கார்த்திகை தீபம் கும்பாபிஷேகத்தில் என்னமோ சோத்தில் மறுபடியும் இந்த சோத்தில் வசத்தை கலக்கிறது எல்லாம் ஒரே அரைச்சமாகவே அரைக்கிறீங்கடா. சரியா? அப்புறம் வந்து நீ என்ன கார்த்தி என்ன செய்ய போகிறான்னு தெரியல. ஆக மொத்தம் கும்பாபிஷேகத்தில் ஒரு கும்மு இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஒரு கும்மு. வேற என்ன, நானே வருவேன். கண்டிப்பாக நான் அதை பற்றி பேசி ஆகணும். இவனோட சுயரூபம் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ராதாவுக்கு வந்து இவனோட குணம் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாப்புல ராதாவை. கையெல்லாம் கத்தியை வச்சு கிழிச்சு என்னென்னமோ பண்ணுறான். அதுக்கப்புறம் நம்ம ராதா சும்மா இருப்பாளா, மண்டையில் அடிச்சிருவாளாட்டிருக்குது, மயக்கம் போட்டு விழுந்துடுறான். பார்க்கலாம், இனி நானே வருவேன் சீரியல் கொஞ்சம் நல்லா இருக்க மாட்டிருக்குது. இடையில எதோ முடிக்க போகிற மாதிரி சொல்கிறாங்க, என்ன அப்படின்னு தெரியல. கார்த்திகை தீபம் முடிக்க போகிறேன்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க, நானே வருவேன்னா முடிக்க போகிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல மொத்தத்தில். அப்புறம் கெட்டி மேளம் பார்த்தீங்களா கைஸ், ப்ரோமோ பார்த்தீங்களா? துளசி அல்ல, எனக்கு தெரிஞ்சு அவள் வந்து தாலி கட்டினது தப்பு தான், இல்லைன்னா சொல்லலை. ஆனால் தியாவை காப்பாற்றினதுலேருந்து உனக்கு எத்தனை ஹெல்ப் பண்ணியிருக்கான், அப்போ அதை நினச்சி பார்க்கணும்ல. இத்தனை பேத்துக்கு முன்னாடி வந்து அவனை வந்து அவமானப்படுத்துறது, அதான் அவங்க அம்மாக்காரி வந்து துளசியோட அம்மாலாம் வந்து சாவு விடுவா பாருங்க, அதெல்லாம் ரொம்ப கொடுமை.
வயிறு இருந்து சொல்கிறேன் நீலாம் நல்லாவே அதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப ஒரு கேவலமான ஒரு விஷயம். உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய போதெல்லாம் தியாவை கடத்திட்டு போனாங்கல்ல, அப்போ நீங்கள் யார்கிட்ட ஹெல்ப் கேட்டீங்க? வெற்றிக்கிட்ட தானே கேட்டீங்க. இப்போ அதெல்லாம் நினச்சி பார்க்கணும்ல. சும்மா உன் பொண்ணு கழுத்தில் தாலியை கட்டிட்டானோன்னே சாபம்லாம் விடுறதுல எவ்வளோ ஒரு தப்பு. துளசி ரொம்ப ஓவர் ஆக்டிங் தான். உங்களுக்கு அந்த ப்ரோமோலாம் வந்து எப்படி யாருக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல கைஸ். ஆனால் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அவன் செஞ்சது தப்பு தான். அதுக்கு ஒரு அரை கூட அரைஞ்சிட்டு கூட நீங்கள் செஞ்சது தப்பு, இப்படி பண்ணியிருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு சாவ விடுறது, ரொம்ப கேவலமாக பேசுறது, இதெல்லாம் நல்லாவே இல்லை பார்க்குறதுக்கு. வெற்றியை பார்த்தாலே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லது கண்ணுக்கு தெரியறத விட கெட்டது தான் முதல்ல கண்ணுக்கு தெரியுமாம்மா. நல்லதை வந்து சீக்கிரமாக மறந்து அவங்க செஞ்ச கெட்டது தான் வந்து முன்னாடி நின்று அவங்கள வந்து திட்டுற மாதிரி தான் நடக்கின்ற மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம் கைஸ். வேறு என்னப்பா, அவ்வளோதான். வேறு மாறி மனசெல்லாம் சந்தியாராகம் மறுபடியும் கார்த்தி வந்து தனாகலத்தில் தாலி கட்டுற மாதிரிலாம் காமிக்கிறீங்க. மாயா வந்து எப்போ பார்த்தாலும் மாயா தான் வருவாளா? ரகுராம்லாம் வீட்டில் திண்டு தூங்குறானா? ஒரு நேரம் கூட ரகுராம் வந்து எதையாவது ஒன்று பார்த்தோம், ஒட்டு கேட்டோம், இவன் செஞ்ச தப்பை நம்ம இது பண்ணோம், அவன் பேர் யார், கனாவோட புருஷன் பேர் கதிர், அவனை பற்றி நம்ம நல்ல விதமாக தெரிஞ்சுக்கிட்டோம். எதுவுமே இல்லை. எல்லா இடத்துலையும் மாயா 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 மாயா. பேசாமல் சந்தியாராகன்னு பேர் வச்சதுக்கு இது மாயா சீரியல்னு பேர் வச்சிருக்கலாம். அதுதான் உண்மை. கேவலமாக இருக்குது. அவ்வளோதான் கைஸ். வேறு என்ன, நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாம் இதேம் சீரியல். உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மித்ராவின் ஆட்டம் காலகட்டுது. பாய்.